நல்லா ராசி 5 ரூபா அப்புறம் 5 ரூபா பண்ண நல்லா சொன்னா 5 ரூபா இருக்கும். ஆமாம் பிரபாகருக்கு நல்ல ராசி இருக்கா தேடி எடுத்து பிரபாகருக்கு நல்ல ராசி இருக்கா தேடி எடுத்து போடுறாவா யோகங்கள் இருக்கா தேடி எடுத்து சில்லறை எடுத்து போடுறா ஆமா வா பிரபாகருக்கு எடுக்கவே மாட்டேங்குது யோசனை பண்ணாதவா காசு வச்சாச்சுவா. ஓ ரொம்ப நல்ல நேரம் வருது. நான் காசு எடுத்துக்கிச்சு என்னவா பிரபாகருக்கு நல்ல ராசி இருக்கா பிரபாகரன் தேடி எடுத்து பிரபாகரனுக்கு நினைச்சதை இது எடுத்து போடுண்டா இருடா யோகா நினைச்சதை கூட வருமா தேடி வருமா அதுதான் ராசிக்கு பார்க்கும்போது என்ன படம் வந்திருக்கலாம் அற்புதமான இடம் அற்புதமான டைம் விநாயகர் வந்துருக்கு கல்யாணமே ஆகாத உனக்கு அதெல்லாம் முடியும் கவலைப்படாது. என்னண்ணா உலகத்தின் மேலாம் பிரபாகரன் நம்பவே முடியும். ஆனால் காசை வச்சுக்கிட்டே இல்லை தான் கேட்க முடியாது. ஊமையாக தான் இருக்கும் காரியத்தில் கரெக்டாக தான் இருக்கும். கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சனா பிரபாகரனுடைய உள்ளத்தை கண்டுபிடிக்கும். யார் யாருக்கு எப்படி வேஷம் போடணும் எப்படி மந்திரம் தந்திரம் எல்லாமே பண்ணிடும். மாய கண்ணன் காரியம் சாதிக்கணும் அல்வா கொடுத்து தான் ஆகும். அது மாதிரி ஒரு ஆட்சிக்கு நேரம் எல்லாம் அமையும். அதெல்லாம் குழப்பம் என்பது வராது. எதிர்பார்த்த வேலை நிச்சயம் நடக்கும். ஆனால் சிரம வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனால் சில நேரத்தில் கோட்டை விட்டுருக்கு. ஆனால் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஆனால் சொந்த புத்தியில் போகணும். அடுத்தால பேச்சு கேட்கக்கூடாது. குடும்பத்தில் சொல்கிறத கேட்கணும். எப்பவுமே அடுத்த பேச்சு தான் கேட்பான் அவன். அடுத்தால பேச்சை கேட்காம இருக்க முடியும். இப்போ எப்படி கேட்டுன்னு தான் இருக்கான் அவன். இப்போ கேட்கக்கூடாது. எப்பவுமே கேட்கக்கூடாதுப்பா. இப்படி எடுப்பா நேரம் பாரு வாழ்க்கையை பாரு. அதான் கேட்பாருக்கு வச்சு கேட்டால் கேட்காம இருந்தால் அதான் யார் எவரிடம் எப்படி பழகணும் பார்த்து பழகு. அதான் குடும்பத்தில் சொல்கிறத அனுசரியும். எந்த காரியத்தையும் யோசனை பண்ணி தான் செய்யணும். அவசரப்படாது. கண்டிப்பாக மனம் போல வாழ்க்கை நடக்கும். மனம் போல வாழ்க்கை கிடைக்கும். அதெல்லாம் குறவரையா பாத்தியா கண்ணன் கிருஷ்ணன் ஒரே ஒன்று தானே அவனுக்கு லீலைகள் நிறைய வரும். கிருஷ்ண லீலைகள் எப்படிலாம் வரும் எத்தனை வைக்கலாம் அதுக்கு குழப்பம் கிடையாது கவலைப்படாது. எப்படிலாம் வரும் வேலை வச்சுக்கலாம். அதான் கண்ணனே வந்தாச்சு அப்பா பேர் என்ன அவங்க விநாயகரும் வந்தாச்சு கண்ணனை வந்தாச்சு இதுக்கு நீங்களும் ஒன்றை பற்றி நல்லா இருக்கு. படிப்பு பற்றி ஏதாவது எதிர்பார்த்த வேலை விஷயம் நடக்கும். 2 வருஷம் வேலை அதுதான் நான் சொன்ன வரக்கூடிய நேரத்தெல்லாம் பயன்படுத்த தெரியலங்கிறப்பா வரதை பயன்படுத்தினா கண்டிப்பாக படிப்பு வித்தியாசத்தையும் கிடையாதுலாம் எல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவன் மட்டும்தான் இதால நான் எல்லாம் பிளேஸ் ஆகிடும் வேலை வச்சு எல்லாம் போயிடும். எங்கள் தட்டு தண்டது வரும் இன்னும் போகிற டைம்லாம் ஏய் இதான் பார்த்து இல்லை வந்துடும். எதுவுமே யோசனை பண்ணி செய்ய அவசியம் பொறுமையாக இரு. கண்டிப்பாக கண்ணாடி பாருங்க பாரு கண்ணாடி உடஞ்சி போச்சு மாற்ற கூட காசு இல்லை அவங்க வந்துருக்கான். வேலையை நினச்சி ஏதாவது எடுக்க சொல்லுங்க. வேற யாரும் பார்க்கணும் வேலைக்கு ஏதாவது நினச்சி எடுக்கிறியா வேலை கிடைக்குமா இருக்கா. கண்ணனே வந்தாச்சு இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. அது வாழ்க்கை குடும்பத்தை பற்றி சொன்னீங்க. நீ எவ்வளோ அக்கறைப்படுதா அந்த அக்கறை அதுக்கு இருந்தால் கண்டிப்பாக முன்னேறலாம். உனக்கு தான் அது கூட அக்கறை கிடையாது. அதுதான் அது கூட அக்கறை இல்லப்போ உனக்கு ரொம்ப அக்கறை. கண்ணனுக்கு நீயே சொல்லி வெண்மணி எடுக்க முடியாதா அவனுக்கு மட்டும்தான்டா வேலைக்கு கூப்பிடும். இப்போ அவ்வளோதான் கண்டிப்பாக நீயே ஜாயின் பண்ணி விடப்பா. நானே ஜாயின் பண்ணுவேன் விட்டுரு. சொன்ன கம்பெனிக்கு போனா கண்டிப்பாக நல்லா யோகா இருக்கு. நல்லாவே வந்துருக்கு. நல்லா இருக்கும். நல்லா ஆகிடும். அதாவது முஸ்லீம் கம்பெனியில் வேலை கிடைக்கும்டா. அப்படி போலாமா துபாய் போலாமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குண்ணா. அதே சொல்றாங்க வீட்டில் அது வேற இருக்கு. துபாய் போகிறேன் உனக்கு பார்க்க இல்லை அவ்வளோதான். மிஸ்டர் பிரபாகரன் உங்கள் கருத்து என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? என் 10 ரூபா போச்சுன்னு வருத்தப்பட்டு